Hello, welcome to Dark Midnight Mysteries. நம்மளோட சேனலில் வீடியோவாக எதை பற்றி பேச போகிறோன்னா SCP பற்றி தான் பேச போகிறோம். SCP-173. இந்த SCPனா என்னதுன்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை போட்டிருக்கேன். இந்த SCP-173னா என்னதுன்னா ஒரு சிலை. அது பார்க்குறதுக்கு மனுஷன் மாதிரி இருக்கும், ஆனால் அது சிலை. இந்த SCPயை பொதுவாகவே ஆளுங்க பீனாட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த SCP பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு செய்வன பொம்மை மாதிரி தான் இருக்கும். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஒரு ஃபோட்டோ படி பார்த்தா இப்படி தான் இருக்கும். இந்த SCP ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் SCPன்னே சொல்லலாம். அது ஏன்னா இந்த SCP கூட இருக்கும் போது உங்களால் கண் சிமிட்டவே முடியாது. இந்த SCP ஏன் கூட இருக்கும் போது கண் சிமிட்ட முடியாது அப்படின்னு பார்த்தா, ஏன்னா கண் சிமிட்டுனா இந்த SCP என்ன பண்ணுன்னா அந்த ஆளே கொன்னுடும். எப்படி கொல்லும்? கழுத்தை உடச்சி கொண்டுரும். இந்த SCP நகரத்தை உங்களால் பார்க்கவே முடியாது, ஏன்னா அது நீங்கள் கண்ணு மூடுறீங்க அந்த செகண்டில் அது நகரும். இந்த SCP முதுவால நகராது, ரொம்ப வேகமாக நகரும். அதனால தான் இந்த SCP நீங்கள் திரும்பி பார்க்கறதுக்குள்ளாரியே உங்களை கொண்டுடும். சப்போஸ் இந்த SCP தூரமாக இருந்ததுன்னா அது நகரும், ஆனால் அது வேகமாக இன்ச் பை இன்ச்சாக உங்களை கொண்டுடும். இந்த SCP நகர்றதை நம்மளால் பார்க்க முடியாது. அதனால இது நகருது அப்படின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, ஒரு கல்லும் இன்னொரு கல்லும் உரசுனா என்ன சத்தம் வருமோ அந்த மாதிரி தான் கேட்கும். அப்படின்னா அந்த SCP நகருதுன்னு அர்த்தம். இந்த SCPயை எப்போவுமே ஒரு ரூமில் தான் அடைச்சி வச்சுருப்பாங்க, ஏன்னா இந்த SCPயை வெளியே விட்டால் ரொம்ப ஆபத்து. இந்த SCP ஒரு சிலையாக இருந்தாலும் அது மனுஷங்க இடையில விட்டால் ரொம்ப ஆபத்து. இந்த SCP இருக்கிற ரூம்குள்ளே நுழையணும்னா 3 பேருக்கு மேலே நுழைய முடியாது. இப்போ 3 பேர் நுழையிறாங்க. அதில் ஒரு ஆள் அந்த இடத்துல ஏதாவது வேலை இருந்தால் செய்கிறப்போ மீதி இருக்கிற 2 பேர் அந்த SCPயை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். இந்த SCP 400 kg இருக்கும், செம்ம வெயிட்டு. இதோட உயரம் 2 மீட்டரு. இந்த SCP ஒரு ஹியூமனாய்ட் ஃபிகர், ஏன்னா அதை ஒரு கான்க்ரீட்டில் தான் செஞ்சுருப்பாங்க, ஒரு கல் பொம்மை. இந்த SCP இருக்கிற இடத்துல ரத்தம், அதுக்கப்புறம் ஃபீசஸ் இருக்கும். கீழே தரையில் மட்டும் இல்லாமல் அதோட உடம்பு மேலெலாம் இருக்கும். இதனாலேயே இந்த SCP இருக்கிற ரூமை வாரத்தில் 2 நாளாவது சுத்தம் பண்ணணும். இந்த SCPயை உதவியாக கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஆபத்தான ஒரு க்ரீச்சரை எப்படி ஹெல்ப்புக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, மற்ற SCPயை ஹேண்டில் பண்ண முடியலன்னா இந்த SCPயை கொண்டு போவாங்க. ஏன்னா இந்த SCPக்கு பலம் ரொம்ப அதிகம். அதுவும் இல்லாமல் மற்ற SCPங்களுக்கு தெரியாது, கண் சிமிட்டுனா இந்த SCP அந்த SCPயை கொன்னுடோன்னு. இந்த SCPயை அழிக்கவே முடியாது, ஏன்னா நீங்கள் அழிக்க ட்ரை பண்ணால் கூட அது திரும்ப உருவாகி வரும். ஸோ அதுதான் SCP-173. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Don't forget to hit subscribe and hit the bell button.